ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெஷர்மெண்ட் சாப்டரில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோன்னா அதுக்குள்ளே ஃபார்முலாஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷனாக டீட்டெயிலாக பார்த்தோம். தென் இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம் வாங்க. பேஜ் நம்பர் 56ல் இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு சம் ரீட் பண்ணலாம். ஃபஸ்ட் சம் என்ன பார்ப்போம்னா, த ரேடியஸ் ஆஃப் த செக்டார் இஸ் 21 சென்டிமீட்டர் அண்ட் இட் சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் 120 டிகிரி. அதாவது ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது செக்டார் மென்ஷன் பண்ணிட்டாங்க. செக்டார் அப்படின்னு சொல்லிட்டோன்னே நம்ம இது இட்ஸ் நாட் ஏ ஃபுல் சர்க்கிள். அண்ட் தென் சென்டர் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்கனால இதில் சென்டர் ஆங்கிள் எவ்வளோனா 120 டிகிரி அப்படின்னு அவங்கள கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆர்க். நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று இந்த லென்த் வந்து ஆர்க்கோட லென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த செகண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, ஏரியா ஆஃப் த செக்டார். இந்த செக்டாரோட ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தென் தேர்ட் ஒன் வந்து பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார். இதோட டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின்லேயே நமக்கு பையோட வேல்யூ 22/7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூ கொடுத்துருக்கனால நம்ம இதை யூஸ் பண்ணி சம் போடலாம் வாங்க. இந்த சம்முக்கான டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். நம்ம எல்லா சம்முக்கும் டயக்ராம் போட்டு தான் வரையணும். டயக்ராம் வந்து எப்படி அப்படின்றத ஈஸியாக புரிஞ்சுட்டோம்னா சம் வந்து ரொம்ப சிம்பிள். வாங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செக்டார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செக்டாராக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். தென் ரேடியஸ் ஆஃப் த செக்டார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 21 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் அப்படின்னா இதுதான் நம்ம சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட். இது நம்ம ஓன் மென்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஆர்க்கு டச் பண்ணுற லைனை நம்ம ஏன்னு மென்ஷன் பண்ணுறோம். தென் இந்த அனதர் எண்டை வந்து பின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த ரேடியஸ் எது இருக்கும், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த ஆர்க்கு டச் பண்ணுறது தான் நம்ம ரேடியஸ்னு சொல்லுவோம். 21 சென்டிமீட்டர். ஸோ ஓஏ வந்து 21 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஓபியும் வந்து 21 சென்டிமீட்டர். அண்ட் கொஸ்டினை பாருங்கள். அண்ட் இட் சென்டர் ஆங்கிள் இஸ் 120 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. சென்டர் ஆங்கிள்னால் இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே உள்ள இந்த செக்டாரோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா 120 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து 360 டிகிரி. நம்மளோட செக்டார் பார்த்தோன்னா 120 டிகிரி. அதை அவங்க சொல்லிட்டாங்க. அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். இவ்வளோ தான் இந்த டயக்ராமை நீட்டாக வரைஞ்சிட்டுங்க. அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டுனா சம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து கிவன் என்னென்னு எடுத்து எழுதிக்கலாம். கிவன் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து நமக்கு ரேடியஸ் ஆர் வந்து இதில் சொல்லியிருக்காங்க 21 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. தென் சென்டர் ஆங்கிள் அது நம்ம என்ன சொல்லுவோம்னா டீட்டான்னு சொல்லுவோம். இப்படி தான் போடணும். இதை வந்து 120 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு தான் நமக்கு கொஸ்டினில் கொடுத்தாங்க. தென் பையோட வேல்யூ 22/7. இந்த மூணும் வந்து நமக்கு கிவன் ஸ்டேட்மெண்ட்டாக கொஸ்டினில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து லென்த் ஆஃப் த ஆர்க் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்க்குனா இது தான் இந்த ஏ டு பியில் இருக்க அந்த கர்வ் லைன் இருக்குல்ல, இதை தான் நம்ம ஆர்க்குன்னு சொல்லுவோம். இதோட லென்த் என்ன அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கான ஃபார்முலா வந்து என்ன, L is equal theta degree divided by 360 degree into 2 pi r units. அதாவது நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் எல்லா சம்மே போடுவோம். லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா θ டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2 pi r யூனிட்ஸ். ஓகே, நம்மளோட கிவனுக்கு நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ரேடியஸ் 21 சென்டிமீட்டர் அவங்க கொடுத்துட்டாங்க. θ டிகிரியோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பையோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போடணும். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி போடுறேன்னு. இங்கே எவ்வளோ θ டிகிரியோட வேல்யூ வந்து 120 டிகிரி. அதை போட்டுக்கிறோம். டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு கொஸ்டின் இந்த ஃபார்முலாவில் இருக்கிறது அப்படியே இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்ட்டு 2. இங்கே 2/r அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா பாருங்கள், 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் அப்படின்றது தான் இதோட சிம்பிளிஃபிகேஷன். 2/r அப்படின்னா ஒரு இன்ட்டு மார்க்கி எடுத்து தான் எப்படி போட்டிருக்கோன்னா 2/r போட்டிருக்கோம். அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது.
தென் அப்போ நம்ம மல்டிபிள் போட்டு பையோட வேல்யூ என்ன 22/7. தென் ஆரோட வேல்யூ என்ன, ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர். இவ்வளோதான். இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபையாக எப்படி கேன்சல் பண்ணி ஆன்சர் கொண்டு வரதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், மேலே இருக்க 0க்கும் இந்த 0க்குமே கேன்சல் பண்ணிடலாம். இந்த 12மே 36மே 12 டேபிளில் ஈஸியாக வரும். பாருங்கள், 1 12s are 12, 2 12s are 24, 3 12s are 36. ஸோ இங்கே 3ஆக மாறிடுது. இந்த சைடு வந்தோன்னா 7 21 ரெண்டுமே 7 டேபிளில் வரும். 7 வந்து 1 டைம்ஸ் வரும், 21 வந்து 3 டைம்ஸ் வரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 1/3 இன்ட்டு 2 இன்ட்டு 22 இன்ட்டு 3. ஏன் நம்ம இப்படிலாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, இங்கே இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணோன்னா நமக்கு லார்ஜ் நம்பராக வரும். அப்போ நம்ம டிவைட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி டேபிள்ஸ் வச்சு கேன்சல் பண்ணிட்டு போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்குது. இப்போயும் பாருங்கள், இதில் என்ன கேன்சல் பண்ணலான்னா இந்த 3ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 1 இன்ட்டு 2 இன்ட்டு 22. 1ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் திருப்பி வரும். ஸோ நம்ம அதை பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. 2 இன்ட்டு 22 எவ்வளோ பாருங்கள், தென் 4. த ஆன்சர் இஸ் 44. இங்கே யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க ரேடியஸ். ஸோ நம்ம 44 சென்டிமீட்டர். எல்லோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா, தேர்ஃபோர் எல்லோட வேல்யூ வந்து 44 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து எல் என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கொஸ்டினில் ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏரியானா எதை சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த உள்ளே இருக்குல்ல இந்த ஸ்பேஸ், இந்த பாயிண்ட் ஏஓபி, இந்த ஆர்க் உள்ளே இருக்குல்ல, இதுதான் நம்ம ஏரியான்னு சொல்கிறோம் இந்த செக்டாரோட. இது எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வாங்க கண்டுபிடிக்கலாம். எல்லாமே வந்து ஃபார்முலா பேஸ் தான். ஃபார்முலாவில் தருவா இருந்தால் சம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இதுக்கான ஃபார்முலா, ஏரியா ஆஃப் த செக்டரோட ஃபார்முலா என்னென்னா, ஏஎஸ் இஸ் ஈக்குவல் தீட்டா டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் யூனிட். அதாவது ஸ்கொயர் போட்டு யூனிட் பண்ணணும். யூனிட் வந்து என்ன யூனிட்டோ அது வந்து ஸ்கொயர் போடணும் பக்கத்தில். இப்போ பார்ப்போம், நமக்கு தீட்டோட வேல்யூ என்னன்னு மேலே கொடுத்துருக்கோம், 120 டிகிரின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 120 டிகிரி எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிவைடட் பை 360 டிகிரி ஃபார்முலாவில் இருக்குது. இன்ட்டு பையோட வேல்யூ நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, 22/7 கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் எடுத்து போகிறோம், 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இந்த இடத்துல பாருங்கள், ஆர் ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்னா ஆர் இன்ட்டு ஆர் அப்படின்னு அர்த்தம். 2 டைம் மல்டிபிள் பண்ணோம் ஆர். ஸோ ஆர் கியூப்டு இருந்தால் என்ன அர்த்தம்னா ஆர் இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும் ஆரை. அதுதான் இதுக்கான மீனிங். ஆர் ஸ்கொயர்னால் தென் ரேடியஸ் எவ்வளோ நமக்கு 21 சென்டிமீட்டர். தென் நம்ம என்ன பண்ணுவோம், 21 இன்ட்டு 21 அப்படின்னு போட்டுப்போம். இவ்வளோ தான் அந்த ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலாவுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். தென் வழக்கம் போல் கேன்சல் பண்ணலாம். வாங்க, மேலே இருக்க 0க்கும் கீழே இருக்க 0க்கும் கேன்சல் பண்ணிட்டோம். தென் இந்த 36க்கு இதுக்கும் கேன்சல் பண்ணால் 12 டேபிளில் 12 1 டைம்ஸ் வரும், 36 3 டைம்ஸ் வரும். தென் இது கொண்டு போய் இந்த 21ஓட நம்ம கேன்சல் பண்ணோன்னா 3 டேபிளில் 3 1 டைம்ஸ் வரும். 20 எத்தனை டைம்ஸ் வரும், 7 3s are 21. ஸோ 7. இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆகிடும். இந்த ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே 1/1. ஸோ 1/1 வந்து 1. அதை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல பார்த்தோன்னா 22 டிவைடட் பை 1 22 இன்ட்டு இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் பண்ணிட்டோம் இன்ட்டு 21. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 1 கொண்டு போய் 2ஓட மல்டிபிள் பண்ணுவோம் 2. தென் இதை கொண்டு போய் மல்டிபிள் பண்ணால் த சேம் 22. தென் 2 கொண்டு போய் இந்த 2ஓட மல்டிபிள் பண்ணால் 4. இந்த 2 கொண்டு போய் இதோட மல்டிபிள் பண்ணால் 4. இப்போ ஆட் பண்ணலாமா, 2 6 4. த ஆன்சர் என்ன, 462
ஸ்கொயர் யூனிட்ஸ், இந்த ஸ்கொயரை மறந்துடக்கூடாது. ஸ்கொயர் போட்டு யூனிட் என்னது நம்ம கொடுத்துருக்காங்க, சம்மில் ரேடியஸ் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த செக்டார். அதான் பாருங்கள், ஏரியா ஆஃப் த செக்டார்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஃபார்முலா எழுதிட்டு கொடுத்துருக்க வேலையை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணி இதை சிம்பிளிஃபையாக, இந்த வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து சிம்பிளிஃபையாக ஆக்குறதுக்காக கேன்சல் பண்ணிக்கிறோம் எந்தெந்த டேபிள்ஸில் வரும் அப்படின்றத. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 120 டிகிரி 360 டிகிரி ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 1/3. இந்த 3 வந்து எல்லாம் கேன்சல் பண்ணலாம், 21ம் 3யும் 3 டேபிளில் வரும். 3 வந்து 1 டைம்ஸ் வரும், 21 வந்து 7 டைம்ஸ் வரும். இந்த 7ம் 7 டேபிளில் வரும், இங்கேயும் ஒரு 7ம் 7 டேபிளில் வரும். தென் இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் என்ன இருக்குது, 22 இருக்குது, 21 இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 462 ஸ்கொயர் யூனிட். ஓகேவா? தென் அடுத்ததுக்கு போவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம தேர்டு வந்து பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஆக்சுவலாக பெரிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டில் லென்த் ஆஃப் த ஆர்க்னால் இந்த இதை மட்டும் பார்த்தோம். தென் செகண்ட் வந்து ஏரியா ஆஃப் த செக்டர்னால் இதுக்கு உள்ளே இருக்க ஸ்பேஸை பார்த்தோம். பெரிமீட்டர் அப்படின்னா இதோட டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த ரேடியஸ் இல்லை ஆர்க்கு இதோட டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸை பார்க்குறது தான் பெரிமீட்டர். அதுக்கான சம் போடலாம் வாங்க. இப்போது தேர்ட் ஒன் பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் எழுதலாம். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் ஒன்னா இதுதான். அது பெரிமீட்டர் ஆஃப் த செக்டாரோட ஃபார்முலா என்ன, லென்த் ப்ளஸ் 2r. அதாவது இந்த லென்த் ஆஃப் த ஆர்க்கும் இந்த ரேடியஸோட 2 சைடும் அதுதான் வந்து பெரிமீட்டர். இப்போ நமக்கு லென்த் ஆஃப் த ஆர்க் நம்ம சம்மில் என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து 44 சென்டிமீட்டர் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இதை யூஸ் பண்ணி சம் போடலாம். ஸோ லென்த் வந்து எவ்வளோனா 44 ப்ளஸ் 2r அப்படின்னா என்ன அர்த்தம், 2 × rன்னு அர்த்தம். 2 ரேடியஸ் எவ்வளோ 21 சென்டிமீட்டர், ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தோன்னா 44 சென்டிமீட்டர் ப்ளஸ் 2 × 21 எவ்வளோ மல்டிபிள் பண்ணலாமா, 2 × 21, 2 2 2 சார் 4, 42. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா. அடுத்து 44 ப்ளஸ் 42 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், 6 8 86 சென்டிமீட்டர். இதுதான் வந்து பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம சம்மில் டயக்ராம் வரைஞ்சோம், கிவன் எழுதணும். ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சோம், தென் ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் த ஆர்க்கை யூஸ் பண்ணி அதோட வேல்யூ யூஸ் பண்ணி பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் கண்டுபிடிச்சோம். இவ்வளோ தான் இந்த சம்மு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். இந்த சம்மில் பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் 2.1 இது வந்து a circular shaped gymnasium ring of the radius 35 cm is divided into 5 equal arc shaded with the different color. Find the length of the each of the arc அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிங்கோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சர்க்குலர் ஷேப் ரிங்கு, இதை வந்து 5 ஈக்குவல் ஆர்க்காக பிரிச்சிருக்காங்க. இது எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு ஆர்க்கோட லென்த் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்க்கிள் நம்ம ஷேப் போட்டிருக்கிறோம். இந்த சர்க்கிளை வந்து நான் வந்து 5 இதாக ஆர்க்காக வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். எதுக்காக இது மாதிரி டிவைட் பண்ணியிருக்கேன்னா, அவங்க வந்து கொஸ்டினில் வந்து 5 ஈக்குவல் ஆர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் சர்க்கிள் வரைஞ்சி அதை வந்து 5 பார்ட்டாக இந்த மாதிரி கட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன். வழக்கம் போல் எடுத்த உடனே கிவன் என்னவோ அதை எடுத்து எழுதணும். கிவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 35 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம வந்து ரேடியஸ் அதை எடுத்து எழுதணும். ரேடியஸ் r is equal 35 சென்டிமீட்டர் எடுத்து எழுதிக்கிறோம். தென் செகண்ட் வந்து எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க, 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா n அப்படின்னு கன்சிடர் பண்ணி அதை வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சென்டிமீட்டர் கிடையாது 5ஆக நம்ம பிரிச்சிருக்கோம். அதாவது 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க.
இதுக்கான கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, லென்த் ஆஃப் ஈச் ஆஃப் த ஆர்க் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. லென்த், அந்த ஆர்க்கோட லென்த் ஒரு செட் இதுவும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபார்முலா எழுதிக்கலாம். length of each of the arc, அதை நம்ம ln மென்ஷன் பண்ணி என்ன ஃபார்முலா, 1/n into 2/r units. இந்த ஃபார்முலா வந்து நேற்று நம்ம படிச்சிருப்போம். இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 55ல் இருக்குது. length of the arc of each of the sector அப்படின்றதுல 1/n into 2/r unit அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு செக்டார் ஈக்குவலாக பிரித்த ஒவ்வொரு செக்டாரோட இதை பற்றியும் பார்க்குறது, லென்த்தை பார்க்குறது அப்படின்னா அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சம்முக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா வேரி ஆகும். ஓகே, தென் இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/n தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா 5ன்னு சொல்லியிருக்கோம். 5 எடுத்து போட்டுக்கலாம் இன்ட்டு 2. இந்த கொஸ்டினில் பார்த்தோன்னா பைக் என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக பைக்கான வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். அது வந்து என்னன்னு பார்த்தோன்னா 22/7 தான். பட் இந்த பர்டிகுலராக இந்த சம்மில் மென்ஷன் பண்ணாத காரணத்தால் நம்ம பைக் எந்த வேல்யூமே போடாமல் 2 into பை அப்படின்னே போட்டுக்கிறோம். ஓகேவா? ஆர் அப்படின்னு பார்த்தோன்னா ரேடியஸ் வந்து 35 சொல்லியிருக்காங்க, இன்ட்டு 35. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த 5ம் 35ம் 5 டேபிளில் வரும். 5 வந்து 1 டைம் வரும், 35 வந்து 7 டைம் வரும். தென் இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் 1/1 is equal to 1. 1 into 2 into by into 7. 1ஓட நம்ம எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே நம்பர் தான் திருப்பி வரும். தென் அதை விட்டுருங்க. 2 by into 7. 2 into 7 எவ்வளோ? 14. 14 by, இங்கே கொஸ்டினில் யூனிட் என்ன சொல்லியிருக்காங்க, சென்டிமீட்டரில் சொல்லியிருக்காங்க, சென்டிமீட்டர். இந்த லென்த் ஆஃப் த ஆர்க் பார்த்தோம்னா 14/cm அப்படின்றது தான் இந்த இதுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2.2 பார்க்க போகிறோம். A spinner of a radius 7.5 cm is divided into 6 equal sectors. Find the area of each of the sector. அதாவது ஒரு ஸ்பின்னர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பின்னரோட ரேடியஸ் பார்த்தோன்னா 7.5 cm சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பின்னரை 6 ஈக்குவல் செக்டாராக டிவைட் பண்ணியிருக்காங்க. இதோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. வாங்க சம் போடலாம். ஓகே, இதுக்கு டயக்ராம் தான் மஸ்ட்டு. ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம். இவங்க வந்து 6 ஈக்குவல் செக்டார்னு சொல்லியிருக்கனால இது 6 செக்டாராக பிரிக்கிறோம். சென்டராக ஒரு கோடு, தென் கிராஸாக ஒரு கோடு. பென்சிலை தான் டயக்ராம் வரைங்க. இது சென்டர் பாயிண்ட்டு. 1 2 3 4 5 6 செக்டார்ஸ். அவங்க சொன்ன மாதிரி ஸ்பின்னரில் 6 செக்டார்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டோம். தென் கிவன் என்னென்னு எடுத்து எழுதிப்போம். கிவன் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆர் வந்து 7.5 cm கொடுத்துருக்காங்க. அண்ட் எத்தனை செக்டாராக பிரிச்சிருக்காங்க? 6. அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லிக்கிறோம். என்ன வந்து 6 அப்படின்னு போட்டுக்கிறோம். இதில் வந்து ஏரியா தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதனால ஏரியா ஆஃப் ஈச் செக்டார், இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, இது ஏன் கன்சிடர் பண்ணி 1/n into by r ஸ்கொயர் யூனிட். இந்த ஃபார்முலா நான் எப்படி எடுத்தேன் நேற்று சொன்னேன்ல, ஏரியா ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டர், அதாவது ஒவ்வொரு செக்டாரை பற்றின ஏரியாவும் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு 1/n into by r ஸ்கொயர் யூனிட். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு தான் ஃபார்முலா தரவாக படிக்கணும். தென் ஒரு வேல்யூவில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1/n-ஓட வேல்யூ வந்து 6 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 22/7. பட் இந்த கொஸ்டினில் அவங்க கொடுக்கல, ஸோ நம்ம பையினே எடுத்துக்கிறோம். ஆர் ஸ்கொயர், அதாவது ஆர் இன்ட்டு ரேடியஸ் வந்து 7.5. ஸோ 7.5 இன்ட்டு 7.5.
தென் மல்டிபிள் பண்ண வேண்டியதுதான். தென் மல்டிபிள் பண்ணும்போது இந்த பையோட வேல்யூ மட்டும் இப்படி தனியாக வச்சுக்கோங்க. இந்த 7.5 இன்ட்டு 7.5 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 1ஓட எதை மல்டிபிள் பண்ணாலும் இந்த சேம் நம்பர் தான் வரப்போகுது. டிவைடட் பை 6, டினாமினேட்டரில் இருக்க 6, அதாவது இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நான் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 7.5 இன்ட்டு 7.5 ஃபஸ்ட்டு நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம். பாயிண்ட்டை கன்சிடர் பண்ண வேணாம். இந்த 5ஓட 5 மல்டிபிள் பண்ணால் 25, 2, 5 இங்கே போட்டுக்கிறோம். தென் 5ஓட 7 மல்டிபிள் பண்ணால் 35, 35 + 2 37. தென் அதே மாதிரியே 7ஓட 5 மல்டிபிள் பண்ணும்போது 35, 5 போட்டு ரிமைனிங் 3 வச்சுக்கிறோம். இந்த 7ஓட 7 மல்டிபிள் பண்ணும்போது 49, 49 + 3 வந்து 52. தென் ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணும்போது 5, 7 + 5 2, தென் 3 + 2 6, 5. இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கனால கிடைச்ச ஆன்சரில் லாஸ்ட்லேருந்து தள்ளி 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறோம். 56.25 தான் இதோட மல்டிப்ளிகேஷனோட ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா 56.25 தான் 7.5 × 7.5ஓட ஆன்சர். பை இங்கே பக்கத்தில் வச்சுக்கலாம். இதை நம்ம 6ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 56.25 6ஆல் டிவைட் பண்ணுறோம். நம்ம இங்கே பாயிண்ட் வச்சுருக்கோம்ல, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ண வேணாம். ஆன்சரில் போய் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது 56, இதை 6ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 54. இதுதான் லீஸ்ட் நம்பர் 9. தென் இதை கீழே கொண்டு வந்தோம்னா 2, இந்த 2வை நம்ம கீழே ஆக்கிட்டோம் 22. 22க்கு ஒரு நியர்பை நம்பர் என்ன வரும்? 18 வரும். 18 வந்து 3 டைம்ஸ். தென் இதில் பேலன்ஸ் வந்து 4. இந்த இடத்துல நம்ம வந்து பாயிண்ட் வச்சுப்போம். ஆக்சுவலாக 4ஓட சேர்த்து இந்த 5ஐ கீழே கொண்டு வந்துக்கிறோம். 45க்கோட கம்மியாக லீஸ்ட் நம்பர் வந்து 42. 42 இந்த பேலன்ஸ் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் 3. இப்போ வந்து 3 வந்து 6ஓட சின்ன நம்பர். ஸோ மேலே ஒரு பாயிண்ட் வச்சுட்டோன்னா 30. 30 வந்து 5 டைம்ஸ் வரும். ஸோ 30ல் 30 கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் 0. இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 937.5 அப்படின்ற டிவைட் பண்ண ஆன்சர். நம்ம வந்து ஃபஸ்ட்டே சொன்னோம் பாயிண்ட் 2 நம்பர் வந்து டிவைட் பண்ணும்போது கன்சிடர் பண்ண வேணும், லாஸ்ட்டாக பண்ணிக்கலான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. ஸோ நம்ம இங்கே 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட்டை கொண்டு வரோம். ஒரு நம்பர் 2 நம்பர். ஸோ ஆன்சர் என்னென்னா 9.375. இது தான் 6ஆல் 56.25 டிவைட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர். இப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9.375 பை, இதுதான் இதோட ஏரியா. இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போவோம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா Kamalesh has a dining table circular in shape of radius 70 cm. அதாவது கமலேஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்து டைனிங் டேபிள் வச்சுருக்காரு. டைனிங் டேபிளோட ஷேப் வந்து எப்படி இருக்குன்னா சர்க்குலர் ஷேப். இங்கே கொடுத்துருக்க மாதிரி இந்த பிக்சரில் ஃபுல் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இதோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா 70 cm. whereas தருண் has a circular quadrant dining table of radius 140 cm. அதே சமயத்தில் தருண் அப்படின்ற பர்சன் வந்து சர்க்குலர் குவாட்ரண்ட்டில் ஒரு டைனிங் டேபிள் வச்சுருக்காரு. இவர் 2 பேருமே டைனிங் டேபிள் தான் வச்சுருக்காங்க. பட் கமலேஷ் ஃபுல் சர்க்கிள், இவரது பார்த்திங்கன்னா சர்க்குலர் குவாட்ரண்ட். அதாவது ஒரு சர்க்கிளை 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணோன்னா ஒரு பார்ட்டை தான் என்னென்னு சொல்லணும்னா சர்க்குலர் குவாட்ரண்ட் சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சரை பாருங்கள். இது ஒரு செமி சர்க்கிள். இதை ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது கிடைக்கிற பார்ட்டு தான், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி வரும் இந்த ஷேப்பு. தென் ஆர்க் வரும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் சர்க்குலர் குவாட்ரண்ட். இங்கே தருணோட டைனிங் டேபிளும் அப்படி தான் இருக்குது. இதோட ரேடியஸ் பார்த்தோன்னா 140 cm. ஹூஸ் டைனிங் டேபிள் ஹேஸ் ஏ கிரேட்டஸ்ட் ஏரியா. யாரோட டைனிங் டேபிளோட ஏரியா வந்து பெருசு? கமலேஷ் தான் தருண் தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளை அதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த சம்மில் பையோட வேல்யூ 22/7 அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, சம் போடலாம். ஆக்சுவலாக நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்?
பை ஆர் ஸ்கொயர். அவ்வளோதான். அந்த சிம்பிள் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி போகிறோம். எக்ஸாம்பிள் 2.3ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கமலேஷ் அவருக்கு சம் போட்டுடலாம். ஓகே, இந்த கமலேஷ் வச்சுருக்க டைனிங் டேபிளுக்கு ஏரியா தானே கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி இந்த சம்முக்கு ஆன்சர் கண்டுபிடிப்போன்னா, 2 டேபிளோட ஏரியாவும் கண்டுபிடிப்போம் தனித்தனியாக. ஆன்சர் வந்து எது ஹையஸ்ட் நம்பராக இருக்கோ அதுதான் வந்து கிரேட்டஸ்ட் ஏரியா அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு கமலேஷோட டைனிங் டேபிளோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் டைனிங் டேபிள் அப்படின்னு போட்டுக்கலாம். அதாவது டைனிங் டேபிள் வந்து ஃபுல்லி சர்க்குலர் இன் ஷேப்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஒரு சர்க்குலர் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர், ஸ்கொயர் யூனிட். இந்த ஃபார்முலா தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். இப்போ பாருங்கள், ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னால் பை ஆர் ஸ்கொயர் யூனிட். இது பேசிக் ஃபார்முலா. இந்த டேபிளும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால பை ஆர் ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். பையோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 22/7. ஆரோட வேல்யூ என்ன? இந்த இடத்துல கமலேஷன்ற இடத்துல ஆரோட வேல்யூ என்ன? 70 சென்டிமீட்டர் ரேடியஸ். ஸோ 70 × 70. அது நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம்? 7ம் 7 டேபிளில் வரும், 70ம் 7 டேபிளில் வரும். 7 1 டைம்ஸ் வரும், 70 10 டைம்ஸ் வரும். இந்த ரிமைனிங் என்ன இருக்குது? 22 × 10 × 70. ஸோ இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா? மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா? இங்கே போட்டு காமிக்கிறேன். 22 × 70 மல்டிபிள் பண்ணலாமா? 0ஓட மல்டிபிள் பண்ண 0, தென் இதுவும் 0. 7ஓட 2 மல்டிபிள் பண்ணலாம் 14, 4, ரிமைனிங் 1. இந்த 7ஓட 2 மல்டிபிள் பண்ணால் 14 + 1 வந்து 15. 0, 4, 5, 1. நெக்ஸ்ட்டு இன்ட்டு 10. 10ஓட மல்டிபிள் பண்ணும்போது ஈஸியாக என்ன பண்ணிக்கணும்னா ஒரு 0வை ஆட் பண்ணிட்டாலே போதும். அவ்வளோதான். ஆன்சர் என்ன? 154000. அதாவது 15,400 ஸ்கொயர். யூனிட் இடத்துல கொடுத்துருக்காங்க ரேடியஸ் சென்டிமீட்டர், ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா கமலேஷ் அவரோட டைனிங் டேபிளோட ஏரியா. இது ஃபஸ்ட் திங். தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா தருண் அவரோட டைனிங் டேபிளை ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஹெட்டிங் தருண் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இவரோட டேபிள் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் குவாட்ரண்ட். அதாவது ஒரு சர்க்கிளோட 4ல் 1 பார்ட்டு தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க இதோட ஷேப். இந்த டேபிளோட ரேடியஸ் பார்த்தோன்னா 140 சென்டிமீட்டர். ஸோ R = 140 சென்டிமீட்டர்னு மேலே எழுதிப்போம். இது வந்து சர்க்குலர் குவாட்ரண்ட் அப்படின்றதுனால 4ல் ஒரு சர்க்கிளை 4ஆக டிவைட் பண்ணி அதில் ஒரு பார்ட்டு தான். இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதான்னு பார்ப்போம். இந்த சேம் இங்கேயும் ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் த டைனிங் டேபிள்னே போட்டுக்கலாம். சர்க்குலர் குவாட்ரண்ட் டைனிங் டேபிள். இது நம்ம எப்படி சொல்கிறோன்னா, ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளை 4 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இதோட ஏதாவது ஒரு பார்ட், இந்த ஒரு பார்ட் மட்டும் வச்சுங்களேன், இதை மட்டும் சொல்கிறது தான் சர்க்குலர் குவாட்ரண்ட். இதை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுவோன்னா, ஏரியாவை கண்டுபிடிக்கிறது சாதாரண. சர்க்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர், ஸ்கொயர் யூனிட். இது வந்து ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கான ஃபார்முலா. ஆனால் இங்கே குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் முன்னாடி ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இதில் எத்தனை பார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம்? ஒரு ஹாஃபை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 1 டிவைடட் பை இந்த சர்க்கிள் எத்தனை பார்ட்டை பிரிச்சிருக்காங்க? 1 2 3 4, 1/4 அப்படின்னு ஆட் பண்ணிக்க போகிறோம். அதாவது
ஹோல் ஏரியா கண்டுபிடிச்சி அதில் 1/4 தான் இந்த டேபிளோட ஏரியா அப்படின்னு அர்த்தம். வாங்க 1/4 பையோட வேல்யூ 22/7 அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளும் இன்ட்டு 22/7. ரேடியஸ் என்ன r² 140 × 140. இதை நம்ம எப்படி கேன்சல் பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போது 140யும் 7ம் 7 டேபிளில் வரும். 7 1 டைம்ஸ் வரும், 140 20 டைம்ஸ் வரும். ஸோ 7 அடிச்சுட்டு 1 போடுறோம், 140 அடிச்சுட்டு 20 போடுறோம். தென் 20யும் 4 டேபிளும் 4ம் 4 டேபிளில் வரும். 4 1 டைம்ஸ் வரும், 20 5 டைம்ஸ் வரும். ரிமைனிங் என்ன இருக்குது? 1/1 = 1. அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். 22 டிவைடட் பை 1 என்ன அர்த்தம்? 22 இன்ட்டு இதில் 140 நம்ம எதை கேன்சல் பண்ணிட்டோம்? 5 சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். 5 × 140. இதை மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். முதல்ல 22 × 140 மல்டிபிள் பண்ணிக்கலாம். 0 0. தென் 4 கொண்டு போனோன்னா 8 8. இதை கொண்டு போனோன்னா 2 2. ஆட் பண்ணால் 0 8 0. ரிமைனிங் 1 3. இன்ட்டு இந்த 5 மல்டிபிள் பண்ணோன்னா 0 8 5s are 40. 0 ரிமைனிங் 4 வச்சுக்கலாம். 0 × 5 0. இந்த 4 கொண்டு போய் போட்டுக்கிறோம். 3 × 5 15. ஸோ ஆன்சர் என்ன? 15,400 ஸ்கொயர் யூனிட். ஸோ ஸ்கொயர் யூனிட்னா என்ன? சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இது யாரோடது? தருண் அப்படின்றவரோடது. இது வந்து செகண்ட் திங். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கமலேஷ் அவரோட ஏரியா, அவரோட டைனிங் டேபிள் ஏரியா என்னன்னு பார்ப்போம். கமலேஷ் அவரோடது பார்த்தீங்கன்னா 15,400 ஸ்கொயர் சென்டிமீட்டர். வேறஸ் தருண் கிட்டேயும் பார்த்தீங்கன்னா 15,400 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இந்த போத்துமே சேம் தான். இப்போது ரெண்டு பேரோட டைனிங் டேபிளோட ஏரியாவுமே சேமாக இருக்கிறதுனால நம்ம இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்க போகிறோம். therefore both are have same area அப்படின்னு சொல்ல போகிறோம். both are having same area. அதாவது இந்த ரெண்டு பேரோட டைனிங் டேபிளுமே கிட்டத்தட்ட சேம் ஏரியா தான். ஸோ இது வந்து யார் கிரேட்டர்னு கேட்டால் ரெண்டு பேருமே ஈக்குவல் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம். அவ்வளோதான் இந்த சம்மு. தென் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இந்த சம் பாருங்கள். 4 identical medals each of diameter 7 cm are placed as shown in figure 2.18. அதாவது 4 மெடல் வச்சுருக்காங்க. இந்த மெடலை வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றத காமிக்க சொல்கிறாங்க. இந்த ஃபிகரை பார்த்து புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. இதோட டயாமீட்டர் பார்த்தோன்னா 7 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடியஸ் என்ன? டயாமீட்டரில் பாதி தான். ஒவ்வொரு மெடலோட டயாமீட்டரும் 7 சென்டிமீட்டராக. அந்த 4த்தையும் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கன்னு இந்த ஃபிகரை பாருங்கள். அதாவது 4மே சேர்ந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் பிட்வீன் த மெடல்ஸ். அது இந்த ஷேட் பண்ணியிருக்காங்களா பிங்க் கலர், இந்த ரீஜனோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பையோட வேல்யூ 22/7 கொடுத்துட்டாங்க. 4 மெடலை ஒன்றா சேர்த்து வச்சு அதுக்கு இடையில இருக்க ஸ்பேஸு ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம எப்படி தனியாக அந்த வெறும் ஏரியா மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம்? அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 4 மெடலோட சென்டர் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஸ்கொயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்கொயர் மாதிரி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இதோட சிம்பிள் என்னென்னா, இந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சி இந்த ஸ்கொயர்லேருந்து இந்த குவாட்ரண்ட் சர்க்கிள் தானே இதை பாருங்கள். இப்படி 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 வந்திருக்கு. இது சர்க்குலர் குவாட்ரண்ட் தானே. இதை இந்த 4 சர்க்குலர் குவாட்ரண்ட்டோட ஏரியாவை மைனஸ் பண்ணோன்னா இந்த ஏரியா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். 4 மெடலோட சென்டர் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஸ்கொயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறோம்.
எப்படி கண்டுபிடிப்போம்? டயாமீட்டர் 7 சென்டிமீட்டர் கொடுத்துட்டோம். ஸோ ரேடியஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மெடலும் இங்கே எப்படி அப்பியர் ஆகிருக்கு? சர்க்குலர் குவாட்ரண்ட்டில் அப்பியர் ஆகிருக்கு. அதாவது இந்த மெடலோட 1/4 பார்ட்டு தான் இதுக்குள்ளே இருக்குது, இந்த ஸ்கொயருக்குள்ளே. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்கொயரோட பார்ட்டையும் அந்த ஸ்கொயருக்குள்ளே இருக்க சர்க்குலர் குவாட்ரண்ட்டோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். வாங்க சம் போடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினில் டயாமீட்டர் 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான் கிவன். இதை வந்து நம்ம ரேடியஸை வந்து எவ்வளோ கண்டுபிடிப்போம்? d/2 தான் ரேடியஸ். ஸோ 7/2ன்றது தான் இங்கே ரேடியஸ். நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். நான் சொன்ன மாதிரி இந்த ஷேடட் ரீஜன் கண்டுபிடிக்க போகிறோம், ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயரை கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஏரியா ஆஃப் த சர்க்குலர் குவாட்ரண்ட், அந்த 4 சர்க்குலர் குவாட்ரண்ட்டோட ஏரியாவையும் மைனஸ் பண்ணோன்னா ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிக்க ஃபார்முலா a ஸ்கொயர். இந்த சர்க்குலர் குவாட்ரண்ட் வந்து எத்தனை இருக்குது? 4 இருக்குது. ஸோ -4 இன்ட்டு சர்க்குலர் குவாட்ரண்ட்கான ஃபார்முலா என்ன? 1/4/r ஸ்கொயர். சம் போடலாம் வாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிவன் எழுதிங்க. டயாமீட்டர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 7 சென்டிமீட்டர். இதில் பாதி வந்து ரேடியஸ் என்னென்னா d/2. ஸோ இதோட இது வந்து 7/2. இதுதான் இதுக்கான ரேடியஸ். நான் இங்கே சொன்ன மாதிரி இது கரெக்டாக பார்த்து எழுதணும். இந்த ஒரு இடம் தான் நமக்கு மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம். இது எப்படின்னு சில பேருக்கு புரியாது. சம்மை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆகிடும். ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன். இந்த ஷேடட் ரீஜனை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், அந்த ஸ்கொயரோட ரீஜனை கண்டுபிடிச்சிக்கிறோம். அதிலேருந்து எத்தனை சர்க்குலர் குவாட்ரண்ட் இருக்குது? 4. ஸோ இன்ட்டு 4 இன்ட்டு ஏரியா ஆஃப் சர்க்குலர் குவாட்ரண்ட். இப்போ பாருங்கள், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னா அது வந்து a ஸ்கொயர். இந்த ஃபார்முலா -4 இன்ட்டு ஏரியா ஆஃப் த சர்க்குலர் குவாட்ரண்ட்னால் என்னது? போன சம்மில் தான் போட்டோம். சர்க்குலர் குவாட்ரண்ட்னா 1/4 அப்படின்னு வரும்ட்டு. ஸோ 1/4 இன்ட்டு ஏரியா ஆஃப் த சர்க்கிள்க்கு என்ன ஃபார்முலா? r ஸ்கொயர். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். a ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட ஏரியா வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? டயாமீட்டர் 7 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்களா? ஸோ 7 இன்ட்டு 7. இது தனி பார்ட், மைனஸ் வந்து காமன். இந்த ஸ்பாட்டில் வந்துன்னா 4, இந்த 4 தான் இன்ட்டு 1/4 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 அப்படின்னு சொல்லிட்டாங்க சம்மில். இன்ட்டு r ஸ்கொயர். r வந்து என்ன சொல்லியிருக்கோம்? 7/2ன்னு சொல்லியிருக்கோம். 7/2 இன்ட்டு 7/2. வாங்க இது எப்படி கேன்சல் பண்ணுறேன்னு பார்ப்போம். 4க்கும் இந்த 4க்குமே கேன்சல் பண்ணிடலாம். இந்த 7க்கும் இந்த 7க்கும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2க்கும் இந்த 22 கேன்சல் பண்ண 11 வரும். இப்போது ரிமைனிங் இருக்கிறத எடுத்து எழுதுவோம். 7 இன்ட்டு 7 வந்து 49 மைனஸ் இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கும் வேலை இல்லை, 1/1க்கும் எந்த வேல்யூவும் இல்லை. ஏன்னா 1ஓட எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே நம்பர் தான் திரும்ப வரும். 11 டிவைடட் பை 1 இருக்குது. ஸோ 11 இன்ட்டு 7ம் கேன்சல் ஆகிடுச்சு. இதுக்கு 2வும் இதோட கேன்சல் ஆகிடுச்சு. இதுவும் 1, இதனால் விட்டுடும். 7/2 இருக்குது. இன்ட்டு 7 டிவைடட் பை 2. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா இந்த 49 வச்சுப்போம். மைனஸ் 11 இன்ட்டு 7 பார்த்தீங்கன்னா 77 டிவைடட் பை 2. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 49 மைனஸ் 77 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? இங்கே பாருங்கள், 77 2. தென் என்ன நம்பர் வரும்? 6. இங்கே எத்தனை டைம் வரும்? 3 டைம். பேலன்ஸ் 1. இந்த 7 இருக்கணும்னா 17. 17 எத்தனை டைம்ஸ் வரும்? 16 8 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 1.
தென் பாயிண்ட் வச்சோன்னா கீழே 0, தென் 10 ரிமைனிங் 0, 0.5. ஸோ 49 minus 38.5 என்ன ஆன்சர் வரும்? 10.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகே, இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண 5 சம்முமே இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி அடுத்தடுத்து மேக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அண்ட் தென் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதை பற்றின வீடியோஸ் அர்ஜென்ட்டாக வேணும்னா எனக்கு அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. அண்ட் தென் என் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.